சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தொடர்பான அறிவிப்பு குறித்து அதிமுக கருத்து தெரிவிக்காதது வருத்தமளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படுவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மாநிலத்திடம் வழங்க கோரினால் நாட்டின் வலிமை குறையும் என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு 110 விதியின் கீழ் ஒரு அறிக்கையை வாசிச்சிருக்கிறாங்க. அதாவது மாநிலத்துக்கு முழு அதிகாரம் வேண்டும், சுயாட்சி வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்க இயலாது. மாநிலங்களுக்கு தனியாக சுயாட்சி முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. முன்னதாக கேள்வி நேரத்தின் போது தங்களுக்கு பேச அனுமதி அளிக்கவில்லை என்று கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இதனை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இன்றைய அறிவிப்பில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கருத்து தெரிவிக்காதது வருத்தம் அளிக்கிறது என்றார். திமுகவோடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர், பின்னர் அந்த கட்சியை வழிநடத்திய ஜெயலலிதா ஆகியோர் விட்டுத் தரவில்லை என்று கூறினார். கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்பார்கள் என்று கூறிய முதலமைச்சர், இதுதான் உங்களுடைய கொள்கையா என்று கேள்வி எழுப்பினார். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் தங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தர முடியாது என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று புரியல. அது நமக்கு புரியும். ஆனால் அவர் பேசும்போது சொல்வார்கள், கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்று சொல்வார்கள். அதை தான் இப்போ தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் கொள்கையா? தமிழ்நாட்டின் உரிமைகள் என்று வரும்போது அந்த நிலையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓரணியில் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அதிமுகவுக்கு கோரிக்கை விடுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.